வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, சோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உடனுக்குடன் பெறுங்க. நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டான வீடியோஸை நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். சோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தான் இ காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ நம்ம சேனல்ல இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், போட்டோ ஷூட் எப்படி எடுக்கணும், செல்லர் பேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண ஆர்டர்ஸ்க்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும். சோ இந்த மாதிரியான A to Z டீடைல்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல தான் இருக்கு. சோ இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்க பிக் சேவிங் டேஸ் அதை பத்தி தான் பார்க்க போறீங்க. சோ பிளிப்கார்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் அவங்களுடைய பிக் சேவிங் டேஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 வீக் பிளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ் கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த 1 வீக்ல பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல என்னெல்லாம் ப்ராடக்ட் லிஸ்டிங்ல இருக்கும், சோ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எல்லா கேட்டகரிஸ்க்குமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய டீல்ஸ் கொடுக்குறாங்க. சோ இது வந்து அமேசான் மாதிரியே தான், அமேசான் பிரைம் டே சேல் மாதிரியே தான் பிளிப்கார்ட்டும் அவங்களுடைய சைட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அமேசான் பாத்தீங்கன்னா 2 days கண்டக்ட் பண்றாங்க, பட் பிளிப்கார்ட்ல 1 week கண்டக்ட் பண்றாங்க. சோ ஜூலை 25th இருந்து 29th வரைக்கும் இந்த பிக் சேவிங் டேஸ் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கேட்டகரிஸ் இருக்கு, நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு. சோ என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு, சோ கஸ்டமர்ஸ் இதனால எவ்வளவு அந்த அளவுக்கு பெனிஃபிட் அடையிறாங்க, அதே சமயம் செல்லர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட பிளிப்கார்ட்ல சேல் பண்ண முடியும் இந்த சேல் டைம்ல அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. சோ பிளிப்கார்ட்டோட சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல எலக்ட்ரானிக் அண்ட் கேட்ஜெட்ஸ் அதுல ரொம்ப அதிகமா சேல் ஆகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ். சோ எலக்ட்ரானிக் அண்ட் கேட்ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா மொபைல், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையவே சேல் ஆகும். நிறைய நியூ மாடல்ஸும் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே சமயம் ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மென், உமன், கிட்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் நீங்க எந்த கேட்டகரியில உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் சேல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு மந்த்ல உங்களுக்கு வர சேல்ஸை விடவும் 2 times 3 times பெட்டர் தென் சேல் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நீங்க இன்னும் உங்க ப்ராடக்ட பிளிப்கார்ட்ல லிஸ்ட் பண்ணல, வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீக்ல உங்க ப்ராடக்ட லிஸ்ட் பண்ணுங்க. கம்பல்சரி உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இந்த டைம்ல கிடைக்கும். சோ இது வந்து ஒரு 5 daysக்கான சேல்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்டோட கஸ்டமர் பேனல் இது. சோ கஸ்டமர் பேனல்ல பாத்தீங்கன்னா டாப் ஆஃபர்ஸ் அண்ட் grocery, மொபைல்ஸ், ஃபேஷன் இந்த மாதிரியான ப்ராடக்ட் டீடைல்ஸ், கேட்டகரி டீடைல்ஸ் இருக்கு. சோ இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பிரைஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிருக்காங்க, அந்த டீடைல்ஸை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பிளிப்கார்ட்ல உங்களுடைய ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றாங்க. சோ நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்க ஐசிஐசிஐ பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸ், கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நல்ல சான்ஸ், அதாவது கொஞ்சம் லோயஸ்ட் பிரைஸ்க்கு என்ன ப்ராடக்ட்டையுமே அவங்களால பை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம அவங்க ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதையும் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ராடக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டீல்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு அவங்க எப்போதுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ டீல்ஸ் ஆஃப் த டேனா அந்த டேல ஒரு சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு டீல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த டீல்ல நிறையவே ஆஃபர் இருக்கும். நீங்க அங்க போய் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெர்சன்டேஜ் வைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர், போர்ட்டபிள் லேப்டாப் ஸ்டாண்டு, சோ பெட்ஷீட்ஸ், பேக்ஸ், சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற டீல்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க சேல்ஸ் நடக்குது அப்படின்னுட்டு
guaranteed stocks at sale price பாத்தீங்க அப்படின்னா pay one advance pre book, அதாவது 21 ல இருந்து 23rd குள்ளயும் நீங்க இந்த ஆஃபர் prices purchase பண்ண ஃப்ரீயாவே நீங்க புக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீ டிக்கெட்ஸ் மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் வேர்ல்ட் லிட்ரஸி வீக், அதாவது இந்த வீக் தான் வேர்ல்ட் லிட்ரஸி வீக்க செலிப்ரேட் பண்ணாங்க. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா from 49 ல இருந்து புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க புக்ஸ் ஏதாவது நீங்க லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் நடக்கிறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டிஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்னிச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1490, அதாவது ஸ்டார்டிங் பிரைஸ் 14 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மாதிரியான சேல்ஸ் சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறையவே ஆஃபர்ஸ் மோர் தென் 75-80% வரைக்குமே ஆஃபர் கொடுப்பாங்க. சரியான பிக் சேவிங் டேஸ்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறையவே உங்களுக்கு லோயஸ்ட் பிரைஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களுடைய அமௌண்ட் சேவ் ஆகும். அதே சமயம் உங்க கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே சமயம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பையர்ஸ் கஸ்டமருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே சமயம் செல்லர்ஸா இருக்கிறவங்க பிளிப்கார்ட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நீங்க லிஸ்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய இன்வென்டரிய ரொம்ப ஜாஸ்தியா வச்சுக்கோங்க. சோ இன்வென்டரிய ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய சேல்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதே சமயம் இன்வென்டரி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாகும். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இன்வென்டரிய ஃபுல் பண்ணுங்க. நீங்க இந்த கேட்டகரியில எந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. ஒன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ மென்ஸ் வேர் உமன்ஸ் வேர் சேல் பண்றீங்க அப்படின்னா எத்னிக் வேர்ஸ்ல போயிட்டு உமன் சாரீஸ் கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த ப்ராடக்ட் சேல் பண்றீங்களோ அந்த கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சோ சாரீஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 60% ஆஃப் இருக்கு. சோ இந்த மாதிரி சமயத்துல நிறையவே சேல்ஸ் நடக்கும். சோ நார்மல் டைமை விடவும் அதிகமா சேல்ஸ் நடக்கும். சோ சாரீஸ் அப்படிங்கறதுனால சாரீஸ் மட்டும் இல்லாம சாரீஸ் ஓரியன்டா இருக்கிற சாரீஸோட ஃபால்ஸ், பெட்டிகோட்ஸ், பிளவுசஸ், இன்ஸ்கர்ட்ஸ், சோ இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். சோ ஒரு கேட்டகரிக்கும் அவங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. 40%, 60% அப்படின்னு. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 299ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். சோ ஒரு முறை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரியான சாரீஸ் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, இவங்க எந்த பிரைஸ்க்கு இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க, சோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த 1 வீக் சேல்ஸ் டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா நிறைய சேல்ஸ் வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இது வந்து செல்லர்ஸும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல தான் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் கிடைக்கும். சோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் நீங்க நியூ செல்லரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் உடனே லிஸ்ட் பண்ணுங்க, நிறைய சேல்ஸ் வரும். சோ இந்த 5 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு மந்த் ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளவு சேல் நடக்குமோ அதை நீங்க இந்த 5 டேஸ்லயே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். சோ இதுல வந்து பிளிப்கார்ட்டோட சேல்ஸ் நேற்று உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிக் சேலிங் டேஸ் பத்தி தெரியும். சோ எப்படி மூவ் ஆகும், என்ன ப்ராடக்ட்ஸ் அதிகமா சேல் ஆகும் அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்க நியூ செல்லர்ஸா இருந்தீங்க அப்படின்னா சோ இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். சோ பிளிப்கார்ட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க, உங்க ப்ராடக்ட்டை இமீடியட்டா லிஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கான ஆர்டர்ஸை கிராப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் நீங்களும் பண்ணணும், இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.